அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் டைரக்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம் ஆக்சுவலி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் எமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு, ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த எமோஷனில் ஃபஸ்ட் எமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ தமிழ். என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட் அவர், பார்க்க யங்காக இருப்பார். ரொம்ப தான் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமயம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. My very close friend's daughter is also acted in this. Thankfully நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் இது அடுத்த படம் அட்வான்ஸாக நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபர்ஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா, அதுக்கு